நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்ம வீட்டிலே எப்போதும் தங்கி இருப்பார். நம்ம வீட்டில் எப்போதும் தங்கி இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் தங்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் தங்க வேண்டும், நான் தங்க வேண்டும், உன் வீட்டுல நான் தங்க வேண்டும். ஏன் என் வீட்டுல தங்க போறீங்கன்னா, உன் வீட்டுல பிரச்சனை இருக்குதா, உன் வீட்டுல போராட்டம் இருக்குது, உன் வீட்டுல அழுகு இருக்குது, உன் வீட்டுல அவமானம் இருக்குது, உன் வீட்டுல நிந்தை இருக்குது, உன் வீட்டுல வியாதி இருக்குது, உன் வீட்டுல மந்திரங்கள் இருக்குது, உன் வீட்டுல இழப்பு இருக்கிறது, சாவு இருக்குது, உன் வீட்டுல சாவு இருக்குதா, அதனால நான் வீட்டுல வந்து தங்க வேண்டும். அவர் தங்குறதுனால என்னென்ன வந்துச்சா பாருங்க, நம்ம கேட்டோம்ல என்னென்ன வந்துச்சு. அவர் தங்குறதுனால முதல்ல அவருக்கு என்ன பங்கு கிடைச்சது? நல்ல பங்கு கிடைச்சது. யாருக்கு? மரியாளுக்கு என்ன பங்கு கிடைச்சது? நல்ல பங்கு கிடைச்சது. இரண்டாவது, பேதுருவின் மாமிக்கு என்ன போச்சு? ஜுரம் போச்சு. ஆண்டவர் வீட்டுக்குள்ள வந்தா ஜுரம் போயிடும். மூணாவதாக, ஆண்டவர் வீட்டில் இருந்த போது குருடர்கள் வந்தாங்களாம். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தாங்க. வீட்டில் வந்தா வீட்டுக்கு வர்றவங்க கண்ணு திறப்பாங்க. நாலாவதாக, சின்ன பொண்ணு செத்து போனா வீட்டுக்கு போனார் ஆண்டவரே, மரணம் ஓடிச்சு. ஏசப்பா வீட்டுக்கு வந்தா மரணம், வீட்டுல வந்திருக்கிற மரணம் ஓடும். தொடர்ந்துச்சியா. ஒலக்காசி அந்த கிராமத்துல எத்தனை பேருக்கு ஒலக்காசி கிராமம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒலக்காசி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துல இருந்து ஒரு சகோதரன் பாஸ்டர் தேவதாஸ் கூட்டிட்டு வந்தான். அந்த தம்பி நல்ல திடகாத்திரமா இருந்தான். அப்போ அந்த ஐயர் சொல்லும் போது, ஐயா நாங்க 5 பேரு, முதல்ல எங்க அண்ணன் வயிற்று வலியில துடிச்சாரு. என்னென்ன மருந்து சாப்பிட்டு பார்த்தான், முடியல. அந்த வயிற்று வலியில செத்துட்டான். அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்த உடனே அடுத்த அண்ணனுக்கு வயிற்று வலி வந்துருச்சு. அந்த அண்ணனுக்கு வயிற்று வலி வந்து இதையும் பார்த்தோம், அங்கங்க போய் பார்த்தோம், டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், மந்திரம் பண்ணி பார்த்தோம், எல்லாம் பண்ணி பார்த்தோம், வயிற்று வலிய போகல. அவனும் வயிற்று வலியில செத்து போயிட்டான். அவனை போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தா நான் 3வது அண்ணனுக்கு வந்துருச்சு. அவனுக்கும் மரணம் வந்துச்சு, அவனையும் அடக்கம் பண்ணோம். 5வது நான் பயமா இருக்குது. எனக்கு அந்த வயிற்று வலி வந்தா நான் என்ன பண்ணுவேன்? நானும் செத்து போயிடுவேனே. இதுல இருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு எந்த தெய்வமும் இல்லையா? யாரும் இல்லையா? எந்த தெய்வம் என்ன காப்பாற்றும்? எந்த தெய்வம் என் வயிற்று வலியை எடுக்கும்? அப்படின்னு ஆராய்ச்சிட்டு இருந்த போதுதான் இந்த பாஸ்டர் வந்தாரு. இந்த பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ண உடனே அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கேன். நான் சொன்னேன், இந்த இயேசுவை உன் வீட்டுக்கு அழைச்சிக்கோ. உன் வீட்டுல மரண ஆவி இருக்கு. அந்த மரண ஆவி குடும்பத்தை அழிக்கும். எங்க வீட்டுல மரண ஆவி இருந்துச்சு, ஏசு இல்ல, மரண ஆவி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 சாவு. 2 பேர் தப்பிச்சுட்டோம். 5 பேர் சாவு மேல சாவு. 2 பேர் தப்பிச்சு நிற்கிறோம். ஆகினாலே இந்த ஏசப்பாவை உன் வீட்டு நீ ஏற்றுக்க தம்பி, நீ காப்பாற்றப்படுவ, உனக்கு மரணம் வராது, இந்த வயிற்று வலி வராது என்று சொல்லி அவனுக்கு சொன்ன போது, நாங்கள் முதலியார் இனத்தை சேர்ந்தவங்க பார்த்த நாங்கெல்லாம் இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டா எங்களை என்ன பண்ணுவாங்களாம்? ஒதுக்கி விட்டுருவாங்களாம். அவங்க ஒதுக்குனா பரவாயில்ல, செத்து போயிட்டேன்னா என்னடா பண்ணுவ? சர்ச்சுக்கு வா, ஆண்டவரை ஒழுங்கா தேடிக்கிறோம், இந்த இயேசுவை கெட்டியா பிடிச்சிட்டோம். இந்த இயேசு உனக்கு வாழ்வளிப்பார், உனக்கு ஜீவனை தருவார், நீ அழியாதபடிக்கு, உன் குடும்பம் அழியாதபடிக்கு பாதுகாக்கிற தெய்வம்பா இந்த இயேசுவை ஏற்றுனா. அவன் கேட்டுட்டு போயிட்டான். போய் ஒரு 3 மாசம் கூட இல்லை, அவன் செத்து. அதனாலதான் சில நேரத்தில் குடும்ப வியாதின்னு சொல்றான் இல்லையா டாக்டர். நம்ம போனவொடனே நம்மளை பார்த்த உடனே உங்க வீட்டில் யாருக்குன்னா இது வந்துச்சா அப்படின்னு நர்ஸும் கூட கேட்குறாங்க.
வந்துக்குதா? ஆமானோன்னா அது அவங்க வித்தியா பிடிச்சிக்கணும். அதனால தான் வந்துக்குது. ஆகினால நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சாமி இப்படிப்பட்ட சூழ்நிலையில உன் வீட்டுல நான் வந்து தங்கணும். இவ்வளவு பெரிய சூழ்நிலை இருக்குது. என்ன நடக்கும் தெரியாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியாது. அடுத்த நிமிஷம் என்ன சண்டை வரும், என்ன வரும் தெரியாது. ஆனால் நான் உன் வீட்டுல வந்து தங்கிட்டா எதுவுமே உன் வாழ்க்கை நடக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு கூட ஆண்டவர் அவர் வந்து தங்குவதற்கு பர்மிஷன் கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க. அடுத்ததாக அந்த வீட்டுல வந்து தங்குறதுனால வாசனை, பரிமள தைலத்தை போட்டாங்களாம், வீடெல்லாம் என்ன ஆயிடுச்சோம்? வாசனை ஆயிடுச்சோம். இயேசு உள்ள வந்தாருன்னா வாசனை ஆயிடும். உன் வீடு வாசனையாக இருக்கும். இன்னும் சொல்லட்டுமா, ஆண்டு கூட நெருங்கி வாசம் பண்றீங்க பாத்தீங்களா? தினந்தோறும் அப்பா கூடவே வாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. உடம்புல இருந்து ஒரு வாசனை வரும், ஒரு வாசனை. அது தெய்வீக வாசனை. கர்த்தர் நம்முடைய வீட்டுக்கு, ஏசப்பா வீட்டுக்கு வந்த அந்த வீடு நாத்தடிக்காது. அந்த வீடு வாசனையாக இருக்கும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீடு வாசனையாக இருக்கணுமா? இயேசுவை அழைக்கலாம். தரையிலே இறங்கினீரே, இறங்கிடுமே போராட்டங்களை செய்யிடாவே. எங்க மேல இறங்கிடுமே போராட்டங்களை செய்யிடாவே. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை. அப்படின்னா இன்னைக்கு தயவு செய்து வாங்கப்பா. அப்போ ஆண்டவரை கூட்டிட்டு போனா, ஏசப்பா வந்து தங்கணும்னா அந்த வீடு என்னவா மாறணும்? பரிசுத்தமா மாறணும். அந்த வீட்டுல அசுத்தம் வரக்கூடாது. அந்த வீட்டுல அசுத்தம் வரக்கூடாது. அசுத்தம் தயவு செய்து வீட்டை அசுத்தப்படுத்தாதீங்க. அப்போ வீட்டுல சண்டை போடும் போது கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிக்கலாமா? வீட்டுல சண்டை போறீங்கன்னு வச்சுங்க, சண்டை வராத ஊர் கிடையாது, வருது. ஆனா அதுல என்ன கெட்ட வார்த்தை பேசுறேன்னு தெரியுமா? அப்ப அந்த வீடு சுத்தமா இருக்குமா? கெட்ட வார்த்தை வருதுன்னா அங்க என்ன ஆவிதான் இருக்கும்? கெட்ட ஆவிதான் இருக்கும். கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் ஒன்றும், ஆமா, உங்க வாயிலிருந்து புறப்படவே கூடாது. என்னதான் கோபம் வந்தாலும் என்ன வரக்கூடாது? கெட்ட வார்த்தை. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை உண்டானால் அதையே பேசுங்க, அதை பேசுங்க. கெட்ட வார்த்தை உங்க வாயில வரவே கூடாது. பிள்ளைய கூட திட்டு, பிள்ளைங்களை திட்டுறது எப்படி தெரியுமா? கெட்ட வார்த்தை சொல்லி திட்டு. அப்போ ஆவியானவர் ஏசப்பா அங்க தங்க முடியும்னா தங்க முடியாதுங்க. அப்போ ஏசப்பா இருக்கிற வீடு ரொம்ப பரிசுத்தமான வீடு. ஆமென். பரிசுத்தம் இருக்கும் வீடு, பரிசுத்தமா இருக்கணும். நல்லா கவனிங்க. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றேன், உங்க வீடு அசுத்தத்தால் நிரப்பக்கூடாது. இன்னும் சில நேரத்தில் கற்பனை கதைகள் எல்லாம் பேசக்கூடாது. கற்பனை கதை என்ன கதை? கற்பனை கதை. கற்பனையா பேசுறது, இவங்களே கற்பனை பண்ணி பேசுறது, இவங்களே உருவகப்படுத்தி பேசுறது, இவங்களே பேசுறது, இதெல்லாம் பேசக்கூடாது. அதே போல பிள்ளைங்க அம்மா அப்பாவை கெட்ட வார்த்தையில பேசக்கூடாது. பேசுறது உண்டானால் நாக்கு அறுக்கப்பட்டு போகும். அப்பா அம்மாவெல்லாம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். என்னட்ட கோவம் வச்சனா, என்னை பேத்தி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்கும். என் பேத்தியை என்ன பண்றீங்க, என்ன செஞ்சுட்டு எனக்கு, அதனால அப்படியெல்லாம் கேட்கவே கூடாது. ஆக வேதம் சொல்லுகிறது, அந்த வீடு முழுவதும் அந்த வீடு வாசனை ஆயிடுச்சா. இயேசு வந்துட்டாருன்னா வீடு வாசனையா இருக்குங்க. வாசனை தூரமா பரவுங்க. வாசனை அநேக இடத்துல பரவி போகுங்க. இயேசு அந்த வீட்டுக்கு இருக்கிறாருன்ற வாசனை அநேகருக்கு பரவி போகும். வீட்டை தேடி வருவாங்க, சபையை தேடி வருவாங்க. சபையில இயேசு இருக்கிறாருன்ற வாசனை கிடைச்சிச்சனா சபையை தேடி வந்துகிட்டே இருப்பாங்க. அவ வரும்போது அவங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா.
அடுத்ததாக நான் சொல்றேன், இங்கே பந்தி இருக்க வருவாராம். எதுக்கு வருவாராம்? சாப்பிடுறதுக்கு வருவாராம். நீங்க வேதத்துல வாழ்த்து பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36ஆவது வசனத்தை வாசிங்க. வாசிக்கலாம். தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று யாரை வேண்டிக் கொண்டான்? இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொண்டான். தன்னுடனே என் வீட்டுல ஏன் கூட நீங்க என்ன பண்ணணும்? போஜனம் பண்ணணும்னு சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். அவர் இவர் கேட்ட உடனே இவர் என்ன பண்ணாராம்? அந்த பரிசேயனுடைய வீட்டுக்கு போனாராம். அவன் கூடவே பந்தி இருந்தாராம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயனுடைய வீட்டிலே பந்தி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஒரு பரணியில் பரிமள தைலத்தையும் கொண்டு வந்து பாதங்களின் அருகே பின்னாலே நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தலை முடியினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தமிட்டு பரிமள தைலம் பூசினார். நல்லா கவனிங்க. ஏசப்பா வந்து பந்தி இருக்கிறார்னு சொன்னா இவர் மொத்த வீட்டுக்கு தான் போனார். பந்தி இருப்பதற்காக அழைச்சா எங்க வீட்டில் வந்து என் கூட பந்தி இருக்கணும். எத்தனை பேர் நீங்க சாப்பிடும் போது ஆண்டவரே வாங்க என் கூட பந்தி இருங்கப்பா, எங்க வீட்டில் நாங்கள் 4 பேர் தான் இருக்கிறோம், 5 பேர் தான் இருக்கிறோம், எங்க கூட வந்து பந்தி இருங்கப்பா, நீங்களும் எங்க கூட வந்து பந்தி இருங்கன்னு எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த சீமோனும் இவன் ஒரு குஷ்டரோகி என்று வேதம் சொல்லுகிறது. குஷ்டரோகி இருந்தானாம். அவனை கர்த்தர் சுகமாக்கினாராம். சுகமாக்கின உடனே அதை அறிந்தவன் என்ன பண்றான்? இந்த ஏசப்பாவுக்கு நான் வீட்டில் என்ன போடணும்? இருந்து போன அழைச்சான். ஆண்டவரே என் குஷ்டரோகத்தை சுகமாக்கினீங்களே, நாடோடி அலைஞ்சு, அனாதியா அலைஞ்சேன், வியாதியா அலைஞ்சேன், நாட்டம் அடிக்கிறவனா அலைஞ்சேன், பிச்சைக்காரனா அலைஞ்சேன், ஒருவேளை சாப்பாட்டுக்கெல்லாம் பிச்சை எடுத்தேன். ஆனால் இப்பொழுது நீர் என்னை சுகமாக்கினதினாலே ஆண்டவரே என் வீட்டில் நான் ஒரு நன்றி கடன் செலுத்தணும், உமக்கு நான் ஒரு போஜனம் கொடுக்கணும் சொல்லி அவரை அழைத்த போது அவர் வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்தவுடனே போஜன பந்தியிலே உட்கார்ந்தார். போஜனம் கொடுக்கிறார். இந்த நேரம் பார்த்து ஒரு பாவியா பாருங்க, பேர் இல்லை அவளுக்கு. என்ன பேர் அவளுக்கு? என்ன ஸ்திரியாவ? இப்படி யாருன்னா உங்களை கூப்பிட்டா ஏன்னா கோபம் இல்லை? பாவியான ஸ்திரீ வா அப்படின்னு கூப்பிட்டா எவ்வளவு கோபம் இல்லை? வருமா? வராத? வரும், தூக்கம் வரும். வேதத்தில் எழுதப்பட்டு பாவியான ஸ்திரீ. அந்த காலத்துல எல்லாம் ஒரு பாவியான ஸ்திரீ பொதுவான இடத்துக்கு வரமாட்டான். எல்லாரும் இல்லாத நேரத்தில் வருவான். ஏற்கனவே யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதுல படிச்சு பார்த்தா சமாரியா ஸ்திரீ ஒருத்தி இருந்தான். அவளும் ஒரு பாவியானவளாம். அவ ஒரு பாவியான ஸ்திரீ. அவ எங்க வர? அவ தண்ணி எடுக்க குடத்தை எடுத்துன்னு வந்தாளாம். எப்போ? மத்தியான வேலை யாரும் வரமாட்டாங்கல்ல. அதனால தனியா வந்து யாருக்கு தெரியாம நான் ஒரு பாவியான ஸ்திரீ, என்னை எல்லாரும் பார்த்து காரி துப்புவாங்க, அதனால நான் எல்லாருடைய கண்ணுல படமாட்டேன், ரகசியமா போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடலான்னு போறா. இயேசுவை சந்திக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல இந்த பெண்ணும் இயேசு இந்த வீட்டுல என்னவா இருக்கிறாரு? அந்த வீட்டுல என்னவா இருந்தாரா? ஆண்டவரே இவங்களை கேட்கும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. இவங்க திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு திரும்ப பாராட்டுங்க ஆண்டவரே. தயவுசெய்து மறந்துடுறாங்க ஆண்டவரே.
நான் என்ன பண்ண இப்ப சொன்னது கூட மறக்கிறாங்களே, நான் என்ன பண்ண ஆண்டவரே, நான் எப்படி பிரசங்கம் பண்ண ஆண்டவரே, தயவு செய்து இந்த என்ன நல்லா கவனிச்சுட்டாங்க. சொல்றதைய திரும்பி அந்த கிளி சொல்லு ஒன்றும் இல்லை, என் பேரன் என்ன தாய் பண்றா பண்ணலாம், உடனே பண்ணலாம். நாங்களாம் இப்படி தோற்றம் பண்றான்னா அவன் ஸ்டைல் பண்றான். இன்னும் பல இருக்குது. ஏன்னா பிரசங்கத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நான் சொல்லணும். அப்ப அந்த வீட்டுல என்னவா இருந்தாரா? பந்தி இருந்தாருன்னா என்னங்க? விருந்து சாப்பிட்டு வந்தாராம். விருந்து சாப்பிட்டாராம். இது கூடவா சொல்லி இப்பதான் சொல்லி முடிச்சேன். என்னவா இருந்தாருன்னா மேல இருப்பாரோ கீழே இருப்பாரோ. பந்தி இருந்தான்னு சொல்றதுக்கு என்ன? பந்தி இருந்தா, பந்தி இருக்கிறத யார் கேள்விப்பட்டாலும் ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க, என் கூட ஹல்லேலூயா சொல்லணும். ஆமென். அவர் என்னவா இருந்தார்? பந்தி இருந்தார். ஆனால் இந்த வீட்டவர் பந்தி இருக்கிறார் என்று யார் கேள்விப்பட்டாலும்? பாவம் செய்யாத கூட கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா இவ கேள்விப்பட்டிருக்கிறான், முக்கியமா கேள்விப்பட்டிருக்கிறான். இவ கேள்விப்பட்டவ அங்கே இல்ல, அவர் எங்க இருக்கிறாரோ தேடினே வந்தார். எந்த வீட்டில் இருக்கிறார்? அந்த வீட்டில் இயேசு பந்தி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டவள் அவள் வீட்டை விட்டு வருகிறார். இப்ப எந்த வெக்கம் சிக்கம் எதையும் விழிச்சிட்டு இப்ப இயேசு கிட்ட நான் போய் ஆகணும். ஆமென். நான் இயேசப்பா கிட்ட போகணும், அவர்கிட்ட போகணும். போய் கொஞ்ச நேரம் நான் அழுது தீர்க்கணும். சில நேரத்துல ஆண்டவர் அவர் குறிக்கிற நேரத்துல தான் நீ அழுகணும். ஏன் அவர் குறிக்கிற நேரத்தில் நீ அழணும்னா, நீ அழுகிற நேரத்தில் தான் உனக்கு விடுதலை தரணும்னு திட்டம் வச்சிருப்பார். உன்னை எங்க வச்சு அழ வைக்கணுமோ அங்க வச்சுதான் அழ வைப்பார். சர்ச்சில் வச்சு உன்னை அழ வைக்கணும்னா சர்ச்சில் வச்சு உன்னை அழ வச்சு உன்னை ஆறுதல் படுத்துவார். நிறைய நேரம் அற்புதராஜெல்லாம் இங்க வந்து ஜோமன்னப்பான்னு சொன்னாவே போதும், துக்கம் தொண்டை அடைக்கும், அப்படி அழுதுகிட்டே இருப்பாரு. நான் நினைச்சு என்ன ஜோமன்னப்பா நான் ஏன்பா அழுறேன் அப்படி நான் நினைப்பேன். ஆனா இப்பதான் அது புரியுது. இந்த பாவியான ஸ்திரீ அழுததே இல்லை. 1000 பேர் 1000 சொன்னாலும் இவர் ஒரு விபச்சாரி, இவர் ஒரு பாவி, இவர் ஊரை கெடுக்கிறவ, உலகத்தை கெடுக்கிறவ, மனிதனை ஆண்களை கெடுக்கிறவ என்றெல்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரு காதல கேட்டு ஒரு காதல விட்டுட்டா. ஆனா ஏசப்பா கிட்ட ஏசு வந்து பந்தி இருக்கிறான்னு சொன்ன உடனே இவ்வளோ நாள் அழுகை எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு அவர் பந்திருக்கிற இடத்துக்கு வந்து அவர் காலடிக்கு பின்னால நின்றுகிட்டாங்க. பின்னால ஏன்னா ஒரு பாவியான ஸ்திரீ ஏசப்பா முகத்தை பார்க்க முடியாது. அவர் மகா பரிசுத்தமானவர், அவர் அக்கினிமயமானவர். அதனால ஒரு பாவி சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் 4வது வார்த்தை என்ன சொன்னாரு? 4வது வார்த்தை என்ன சொன்னாருன்னு கேட்டேன். அவர் என்னன்னா கேட்டு போட்டீங்களா? என் தேவனே என் தேவனே ஏங்க என்ன கைவிட்டீங்கன்னு ஏன் அப்படி சொன்னாரு? உலகத்தின் மனிதனுடைய உண்டாக்குன நாள்ல இருந்து, மனுஷனை உண்டாக்குன நாள்ல இருந்து இனி ஆண்டுடைய வருகை வரைக்கும் மனிதன் செய்த பாவத்தை எல்லாம் அவர் சுமந்தாராம். சுமந்த உடனே கர்த்தர் பிதா முகத்தை மறைச்சு விட்டாராம். 3 வார்த்தை சொல்ற வரைக்கும் பிதாவின் முகம் அவரை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. 4வது வார்த்தை அவர் சொல்லும் போது என் தேவனே ஏப்பா என்ன கைவிட்டீங்க அப்படின்னு கைவிட்டீங்க.
ஏன்னா முகம் மறைக்கப்பட்டு விட்டது. சில நேரத்தில் ஆண்டுடைய முகம் மறைக்கப்படும் போது, ஆண்டு உன்னை கைவிடும் போது, அப்பத்தான் உனக்கு கண்ணீர். எத்தனை நாள் இவள் பாவியாய் இருந்தாலும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் அந்த சீமோன் வீட்டுக்கு போய் இயேசு பந்தி இருந்தார். அந்த பந்தி இருக்கிறதை கேள்விப்பட்டவ அவ்வளவு துக்கத்தை எல்லாவற்றையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இப்ப எங்க வந்தா? இயேசுவின் பாதத்தருகே வந்து. ஒருவேளை அந்த சீமோனை பர்மிஷன் கேட்டாலோ என்னவோ தெரியல, நேரா வீட்டுக்குள்ள வந்துக்கிறான், நேரா ஏசப்பா கிட்ட வந்துக்கிறான். பர்மிஷனே கேட்கல. அவர் தொடர்பு யாருன்னு தெரியாது அவருக்கு. ஒரு அலையை சொல்ல பார்க்கலாம், இன்னொரு அலையை சொல்ல பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்குதான் அந்த பாவியான ஸ்திரீ அழணும் என்று ஆண்டவர் திட்டமிட்டது நிமித்தமாய் நீ சும்மா சும்மா அழுறதால அழுகு கிடையாது. ஏசப்பா கிட்ட வந்து அழுகிற ஒரு அழுகு இருக்குது. அதுதான் சொல்றாரு, உன் கண்ணீரை என் துருத்தியில வச்சிருக்கிற, அவைகள் கணக்கில் அல்லவோ இருக்கிறது, கணக்கு பண்ணி வச்சிருக்க. அந்த பெண் ரொம்ப எவ்வளவு உடஞ்சிட்டாலோ, எவ்வளவு நொந்து போனாலோ, எவ்வளவு காயப்பட்டாலோ, எல்லாராலும் அலங்கரிக்கப்பட்டா, எல்லாராலும் கேவலப்படுத்தப்பட்டா, நிந்திக்கப்பட்டா, அந்த ஊரை என்ன பண்ணிருக்கோம்? வெறுத்து ஒதுக்கி இருக்கோம், ஊரை ஒதுக்கி இருக்கோம், சொந்த பந்தங்கள் பெற்றவங்க கூட ஒதுக்கி இருக்கும். இப்படிப்பட்ட நாசமாக்குறாள, இப்படிப்பட்ட ஆளா இருக்கிறாள, இவன் என் வயிற்றுல பிறந்ததுக்கு நான் சாகுறேன், இந்த பிறக்கும் போது இவரை செத்து நான் நல்லா இருக்குமே என்றெல்லாம் சொல்லி அவ்வளோ பெரிய காயங்கள் உள்ள இருந்திருக்கிறது, ரணங்களாய் இருக்கிறது. இதை சொல்லி அழுறதுக்கு வேற இடம், ஒரே ஒரு இடம், அதுதான் ஏசப்பா. அங்கதான் எந்த நாள்ல இருந்து உனக்கு துக்கம் வந்துச்சோ, எந்த நாள்ல இருந்து உனக்கு காயம் வந்துச்சோ, அழுகுரல் வந்துச்சோ, அவமானம் வந்துச்சோ, அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து கொட்டுவதற்கு ஒரு சீமோன் வீட்டிலே பந்தி இருக்கிறாங்க கேள்விப்பட்ட உடனே அவள் அங்கே வருகிறார். அவள் எப்படி வந்திருப்பா யோசிச்சு பாருங்க. இயேசுவை பார்க்க எப்படி வந்திருப்பாங்க? பயந்து வந்திருப்பா. ஒண்ணு மறைஞ்சு வந்திருப்பா. இன்னும் இவன் பாக்குறானா அவன் பாக்குறானா திரும்பி பார்த்திருப்பா. அப்புறம் தேவை, ஆண்டவருக்கு எது தேவையோ, என்ன தேவையோ அதை அறிந்து கூட ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருப்பான். அப்புறம் எல்லாருக்கும் முன்னால ஆமா சொல்லிடுவாரா? ஓ, அந்த ஒரு பயம். ஓ, எல்லாரும் என்ன பாவியான இது எல்லாரும் என்ன பாவியான ஸ்திரீ சொல்றாங்க. ஆனா இப்ப நான் ஏசப்பா கிட்ட போறேன், எல்லாருக்கும் முன்னால என்ன பாவின்னு சொல்லிடுவாரோ அப்படி பயன்படுத்தான். நடுக்க வந்திருக்கோம், நடுக்கத்தோடு போயிருப்பான். நடுக்கம், ரொம்ப நடுக்கம், நடுங்கி உடம்பெல்லாம் நடுங்கி போயிருக்கும். அப்பா கிட்ட போறதுக்கு ஒரு நடுக்கம், அப்படி நடுங்கி போய் வந்திருப்பான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஜெபம் பண்ணும்போது உனக்கு ஒரு நடுக்கம் வந்து நான் பார்த்துருக்கிறேன், ஜெபிக்கிறவங்க நான் பார்ப்பேன். ஏன்னா நான் பாவி என்று நினைக்கிறவங்க நடுக்கம் வரும். அவள் பதறி போய் வந்திருப்பாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவ்வளவு பெரிய ஆதங்கத்தோடு, அவமானத்தோடு, கண்ணீரோடு, காயங்களோடு, ரணத்தோடு அவள் ஏசப்பாவை தேடி வருகிறாள். எங்க இருக்கிறார் அவரு? எங்க இருக்கிறாரு? என்ன பண்ண வந்துக்கிறாரு? வீட்டுல பந்தி இருக்க வந்திருக்கார். வீட்டுல என்னத்துக்கு வந்துக்கிறாரு? பாவத்தை மன்னிக்க வரல. இதுக்குதான் வந்துக்கிறாரு, சாப்பிட வந்திருக்கிறாரு, பந்தி இருக்கும்படி வந்திருக்கிறார். ஆனா இவளோ ஏசப்பா பந்தி இருக்கிற இடத்துல போய் யாருன்னா அழுதா நல்லா இருக்குமா? பந்தி இருக்கிற இடத்துல
நல்லா கவனம் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்கிறாங்க. பெரிய பெரிய ஆள் முதலமைச்சர் சாப்பிடுங்கிறார், ஜனாதிபதி சாப்பிடுங்கிறார், பிரதம மந்திரி மோடி வந்திருக்கிறாரு, அமித்ஷா வந்திருக்கிறாரு, அப்புறம் யார் வந்திருக்கிறாரு, கவர்னர் ஆர்.என். ரவி வந்திருக்கிறாரு, எல்லாம் ரவி வந்திருக்கிறாரு, ரமேஷ் வந்திருக்கிறாரு, அவர் வந்திருக்கிறாரு, இவர் வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல போய் ஒரு பாவியான ஸ்திரீ அவருக்கு பின்னால் நின்று அழுதா என்ன சொல்லுவாங்கோ? வெளியே துரத்தும். இன்னும் கூட அந்த ஒரு அந்த என்ன வெளியே துரத்திடுவாங்களா? ஏசப்பா கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லி அழுது தீர்த்துட்டு வந்துடலான்னு போனா இதை கேட்டு என்ன வெளியே துரத்திடுவாங்களா என்று அவள் அங்கராய்ப்போடு கூட கவிச்சு போய் போறான். சாப்பிடுறாங்க. அவருடைய பாதங்களுக்கு பின்னால போய் நின்றுட்டாங்க. என்னதான் ஆனாலும் ஒரு தைரியம் உண்டு. என்னதான் ஆனாலும் சரி, என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்தே என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு. அவனுக்கு இவ்வளவு பயம் ஒரு பக்கம் இருந்துச்சு, ஒரு பக்கம் திகில் இருந்துச்சு, ஒரு பக்கம் அங்கலாய்ப்பு இருந்தது, ஒரு பக்கம் தைரியம் இருந்துச்சு. ஒரு பக்கம் தைரியம். பாதியான ஸ்ரீயாச்சர் அவருடைய முகத்தை நான் பார்க்க முடியுமா? அவர்கிட்ட நெருங்க முடியுமா? அவர்கிட்ட நெருங்க முடியுமா? தைரியம் வந்துச்சு. யார் உட்காந்து சாப்பிட்டா எனக்கு என்ன? எனக்கு யாரைத்தான் பார்க்கணும்? அப்பாவை பார்க்கணும். நான் இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பேசணும். யார் உட்காந்து சாப்பிடுங்களா? ஆனா நான் யாரதான் பார்க்க வந்திருக்கிறேன்? ஏசப்பா பார்க்க. நான் ஏசப்பா பார்க்க வந்திருக்கேன், யாரையும் பார்க்க வரல. ஒருவேளை அங்க பந்தி இருந்தவங்க இவளை புரிஞ்சு கொடுப்பாங்க, புரிஞ்சிருப்பாங்க. இங்கே வந்தா இவன் எங்கே இருக்க வேண்டியவ, இங்கே வந்தாவ என்று எல்லாரும் ஆச்சரிய கண்ணோடு பார்த்திருப்பாங்க. இன்னும் அலட்சியமா பார்த்திருப்பாங்க, அவமானமா பார்த்திருப்பாங்க. இங்க வந்துட்டாளா, இங்க வந்துட்டாளா இவ என்று ஒருவேளை எல்லாரும் அவளை பார்த்து கிண்டலும் கேலியுமா ஒருவேளை அலட்சியமா பார்த்திருக்கலாம். எதையும் பொருட்படுத்தாம நான் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறேன். வீட்டிலே இருக்கிற இயேசு, வீட்டில் இருக்கிற இயேசுவை நான் பார்க்க வந்திருக்கிறேன். ஆகினாலே எனக்கு யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, யார் என்ன அவமானப்படுத்தினாலும் கவலை இல்லை, என்னை பற்றி ஊரே சொன்னாலும் பரவாயில்லை. நான் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறேன். நான் இயேசப்பா வீட்டில் இருக்கிற இயேசு, வீட்டில் இருக்கிற இயேசுவை நான் பார்க்க வந்திருக்கிறேன். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, இவன் என்ன பண்ண போறா, இவன் என்ன பண்ண போறா, என்ன செய்ய போறா என்று எல்லாருடைய கண்களை சாப்பிட்டுக்கினே அப்போ சாப்பிட்டுக்கிறோம், என்ன பண்ணுகிறோம், அது பாட்டுக்கு போயினே இருக்குது. ஆனா கண்ணும் எங்க பார்த்துக்குது? இயேசுவை பார்க்கலப்ப. யாரை பார்க்கறாங்க? அந்த பாவியான ஸ்திரியை பார்க்கறாங்க. சாப்பாடும் சாப்பிட்டு இருக்கிறான், ஒரு பக்கம் ஒரு கையில கறியை எடுத்து கடிச்சிட்டு இருக்கிறான், ஒரு பையன் போயிட்டு இருக்குது. ஆனா கண்ணு மாத்திரம் எங்க போயிட்டு இருக்குது? அந்த பாவியான ஸ்திரீ மேல போயிட்டு. வயிற்றுக்கு சாப்பாடு போயிட்டு இருக்கு. கண்ணுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம். கண்ணுல பாக்குறான், இவன் என்ன பண்ண போறான், இவன் என்ன பண்ண போறான், இவன் என்ன பண்ண போறான், இவன் என்ன பண்ண போறான் என்று எல்லாருடைய கண்களும் பார்த்து கொண்டிருக்கும் போது ஆச்சரியமானதை செய்தாள். பின்னாக நின்றுவிட்டாலாம். பின்னாக தயவுசெய்து சொல்றேன், பாவம் பண்ணிட்டா ஆண்டுக்கு முன்னாடி நிற்க முடியாது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது.
பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை, என் ஜெபம் கேட்கப்படல ஏன் சொல்றேன்னா, பாவம் உன்னை தடுக்கிறது. ஏதோ ஒரு பாவம், மன்னிக்கப்படாத பாவம், அது அறிக்கை பண்ணாத பாவம், அது தடுக்கிறது. ஆண்டுடைய முகத்தை பார்க்க முடியல, ஆண்டவனுக்கு செவி கொடாதபடிக்கு அது போய் மாற்றிருந்தான். ஏசாயா 57ஆம் அதிகாரத்தில் தயவுசெய்து படிக்க பார்க்கலாம். ஏசாயா 57 1-2 வசனங்கள் வாசிங்க. 56. நீதிமான் மடிந்து போகிறான், புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். இல்லம்மா 59. சாரி, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாவும் இல்லை. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய கை குறுகவே இல்லை, அது நீட்டியே இருக்கு. கல்வாரி சிலுவையிலே அந்த கைகள் நீட்டப்பட்டிருக்கிறதா, அது நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரகம் என்ன செய்யப்படவில்லை, குறுகி போகவில்லை. அவர் கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மன்னன்னா என்னங்க, என்ன தெரியலங்க, காது கேட்கவே மாட்டேங்குது. என்ன ஆயிடுதா, அடைப்பாயிட்டு. எதனால? கோல்டு, காது அடிச்சிருக்கு, கேட்கல, பண்ணின்னு இருக்கு. சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறேன். என்ன தெரியல பாச, காது கொயின்னு இருக்கு, காது கேட்கல, அது இன்னும் டக்குன்னு அடிக்குது. அவர் கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமா இல்லை. அவ்வளோ பெரிய ஆண்டவருடைய செவி திறந்து இருக்குது. ஏன் அவன் ஜெபம் கேட்கப்படல? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தெய்வத்துக்கும் நடுவாக என்ன உண்டாக்கிடுச்சு? ஆமாங்க, பிரிவினை உண்டாக்கிட்ட பிற்பாடு நீ அவர் சத்தத்தை, உன் சத்தத்தை அவர் கேட்க முடியும். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் அவருக்கும் நடுவா என்ன பண்ணிச்சான்? ஆமா, பிரிவினை. எங்க அப்பா, எங்க சித்தப்பா, எங்க வீடு இங்க, எங்க சித்தப்பா வீடு இங்க. இது 2 வீட்டுக்கு சண்டை வந்துச்சு. சண்டை வந்தோடனே எங்க அப்பா செத்து போயிட்டாரு. எங்க சித்தப்பா என்ன பண்ணாரு, எங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு நடுவில் ஒரு சுவரை போட்டார். நாங்க பேசுறது ஒண்ணு கேட்கக்கூடாது, நீங்க பேசுறது எனக்கு கேட்கக்கூடாது. நடுவாக பிரிவினை உண்டாக்கி விட்டார். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக என்ன பண்ணிச்சு? ஆமா, செப்பரேட் பண்ணிச்சு. உன்னை செப்பரேட் பண்ணிச்சு. பண்ணதுனால உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு என்னது, அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அக்கிரமம் பிடிச்சிச்சு, பாவம் செவி கொடாதபடிக்கு. சொல்லுங்களேன், அக்கிரமம் பிரிவினை உண்டாக்கிடுச்சு, பாவம் முகத்தை மறைச்சிச்சு. இதுதாங்க காரணம். அப்போ ஜபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கலன்னா இதுதான் காரணம். இவ்வளோ ஜபம் பண்ண கேட்கலாங்க. ஆமா, என்ன அக்கிரமம் இருக்கும், 2 பாவம் இருக்கும், அது மன்னிக்கப்படாது. அதனால உனக்கு செவி கொடுக்க முடியல. அவருக்கு பிரிவினை உண்டாக்கிடுச்சு, செப்பரேட் பண்ணி, நீ வேற ஆண்டவர் வேறதான். அதனால உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்கல. ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறோமே, ஏன் எங்க ஜபத்துக்கு பதில் கிடைக்கல, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க கேட்கறதுல. அப்படியானா உன் வாழ்க்கையில அக்கிரமம் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா பாருங்க. மன்னிக்கப்படலன்னா அப்பா கிட்ட வந்து மன்னிக்க. உன் ஜபத்துக்கு பதில் ஒரு குருடர் சொல்றான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. சரி, ஆக இந்த நாளிலே இந்த அருமையான பெண், பாவியான இந்த ஸ்திரீ எல்லாவற்றிலும் நிந்திக்கப்பட்டால், அவமானப்படுத்தப்பட்டால். இப்ப இயேசு வந்துட்டு ஒன்னா எங்கிருந்து வந்துச்சோ தைரியம் தெரியல, அவ்வளவு தைரியம் வந்து
அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, நீ பாவியா இருக்கலாம், பரதேசியா இருக்கலாம், கொலைக்காரனா இருக்கலாம், விபச்சாரியா இருக்கலாம், வேசித்தனம் பண்ணவனா இருக்கலாம், அல்லது திருடனா இருக்கலாம், பொய்யனா இருக்கலாம், கொலைக்காரனா இருக்கலாம். ஆனா இயேசு வந்துட்டார்னா நமக்கு ஒரு தைரியம் வந்துடும். இயேசு வந்து விட்டால் நமக்கு ஒரு தைரியம். இவனுக்கு தைரியம் வந்துருச்சு. அங்க உட்காந்துக்கிற யாரை பார்த்து அவன் பயப்படல. இயேசு கிட்ட நான் போறேன், அவரை பார்த்துட்டேன், அவருக்கு பின்னால போய் நிற்கணும். பின்னால போய் நின்னவ அங்கதான் அழணும்னு ஆண்டவர் திட்டம். எங்க நீ அழணும், எங்க அழணுமோ அங்கதான் உன்னை அழ வைப்பான். ஆகார தண்ணியும் சாப்பாடும் செலவழிந்த போது அழ வச்ச. எல்லாமே செலவழிஞ்சு போகும்போது நீ அழ. பாருங்க, ஏசப்பாட்ட போய் நின்றுட்டா, தைரியமா நின்றுட்டா. நின்றுட்டவருக்கு பின்னால போய் நின்றுட்டா, முகம் மறைச்சிச்சு. ஆனாலும் கூட அப்பா முகத்தை பார்த்து ஆகணும் போனவன் பின்னால நின்றுட்டு அழுதாடும். எவ்வளவு நேரம் அழுதாலும் தெரியல, எத்தனை வருஷத்துடைய அழுகை அழுதாலும் தெரியல, எத்தனை பேர் நோக பேசினாங்களே, அவமானப்படுத்தினாங்களே, அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு நதியை நீங்க படிச்சீங்கன்னா புலம்பல்ல நதி அவ்வளவு கண்ணீர் வருது. எவ்வளவு அளவா கொஞ்சம் எடுத்து படிச்சிருங்க, நம்ம முடிக்கலாம். புலம்பல் தீர்சன புத்தகம் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 2ஆம் அதிகாரம். அதுல வாசிக்கும் போது அங்க புலம்பல் சொல்லுகிறான், எரேமியா சொல்லுகிறான், அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி, சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதல் ஜாமத்துல கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சிட்டு போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறிடு. எவ்வளவு கண்ணீர் வடிக்கணுமா நம்ம? எவ்வளவு தண்ணி அப்படின்னா, இவன் எப்ப பாவம் செய்ய தொடங்கினாலோ அந்த நாட்கள் இருந்து ஏசப்பா கிட்ட வர்ற வரைக்கும் இருந்த நதியளவு கண்ணீர். எவ்வளவு கண்ணீர் அது? நதியளவு கண்ணீர். அது உள்ள ஊறிக்கிட்டு இருந்துச்சு. எப்போ அந்த தண்ணி வெளியே வருமோ தெரியாது. அந்த நதி அளவு கண்ணீரை அவன் வடிக்க ஆரம்பித்தார். யோசிச்சு பாருங்க, அந்த கண்ணீரினால என்னத்தை நினைச்சாங்க? பாதங்களை நினைச்சாங்க. கண்ணீரால அப்ப எவ்வளவு தண்ணி வந்தது? ஜாபேஸ், நீ ஒன்னும் கவனிக்கல. இனிமேல்தான் என் கண்ணு, இனிமேல்தான் சரிய ஒரு நல்ல ஊழியக்காரனா உருவாக்கணும். ஆமா, கவனிக்கணும். பிள்ளைங்கள்லாம் சொல்லி கவனிக்கணும். பாருங்க, நதி அளவு கண்ணீர், பாதம் நனி. இப்ப நம்ம கண்ணீர் விட்டா எவ்வளவு கண்ணீர் வருங்க? நீ ஒரு நாளைக்கு கண்ணீர் வடிச்சுட்டு ரொம்ப எவ்வளவு வடிக்க முடியுமோ அவ்வளவு வடிச்சுட்டு குடிச்சு பாருங்க. அந்த கண்ணீருக்கு ஒரு குடிச்சு எவ்வளவு வரும்? ஒரு அவுன்ஸ் வருமா? அது ஒரு மில்லி வருமா? இல்ல ஒரு 2 மில்லி வருமா? 3 மில்லி வரும்? சொல்லுங்களேன். சும்மா ஒரு நாள் குடிச்சு பாருங்க. ஒரு பாட்டில் ஒரு டிராப். இந்த அண்ணாள் அழுதால அவள் எவ்வளோ டிராப் விட்டுருப்பா. ஆண்டவருக்கு பாருங்க, இதுவரைக்கும் அண்ணாள் கூட வீட்டில் அழுதா, புருஷனுக்கு அழுதா, அந்த கண்ணீருக்கெல்லாம் வல்லம் இல்லை. ஏசப்பா கிட்ட வந்து எப்படி அழுதாங்க? இருதயத்தைய ஊத்தி ஜெபம் பண்ணலாம். கண்ணுல தண்ணி வரலையா, வாய் மட்டும்
அசைவிச்சான். தாவீது அழுதானே, பலன் இல்லாமல் கோபப்பட்டு அழுதான. ஏசா அழுதானே, அழுதானா இல்லையா? எப்படி அழுதான் அப்படின்னு சத்தமிட்டு அழுதான். ஏசா ஈசாக்கை பார்த்து அழுதான், சத்தமிட்டு அழுதானா. என்னையும் ஆசீர்வதிப்பா, யாக்கோபு ஆசீர்வதிச்சிட்டீங்களே, அண்ணன் நான் தான் எனக்கு தான் சொன்னீங்க, நீ போய் வேட்டையாடி எனக்கு கறி சமைச்சு கொண்டு வாடா, நான் உன்னை ஆசீர்வதிக்க சொன்னீங்களே, அவனா நானு, என்னையும் ஆசீர்வதிங்க அப்படி சத்தமிட்டு கேட்டானா. இல்லடா, இல்லப்பா, உன் தம்பி ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கி போயிட்டாண்டா அப்படின்னு சொல்லி. வேற ஆசீர்வாதம் இல்லையா? வேற ஆசீர்வாதமே உங்ககிட்ட இல்லையா? என்ன ஆசீர்வதிக்க தானே சொன்னீங்க. அதனால நான் காட்டுக்கு போய் வேட்டையாடி சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேனே, இல்ல சாப்பிட்டு என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னா. இல்லடா, என்ன பாருங்க எப்படி கொஞ்சம் அப்படின்னா எப்படி. ஏசா தன் தகப்பனை நோக்கி, தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி. என்னதான் இந்த அழுக பாருங்க, அலறி குடிக்கிற சத்தம். அலர்னா நான் புரியும். ஐயோ அப்பா, நீங்க ஆசீர்வதிக்கலனா நான் நாடோடியா இருப்பேன், நீங்க ஆசீர்வதிக்கலனா ஓட்டாண்டியா இருப்பேன். அலர்னா, ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு அலர்னா, அலறி அழுறாங்க. எவ்வளவு கண்ணீர் வடிச்சானோ, எவ்வளவு துடிச்சானோ தெரியல. யோசிச்சு பாருங்க, இந்த பெண்ணும் கூட அப்படித்தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பின்னால் வந்து நின்றுவிட்டு அழ தொடங்கினாலும், இப்ப அழும்போது என்ன நினைச்சு அழுதுருப்பா? சும்மா ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், முடிச்சிடலாம். அவர் செய்த பாவங்கள்லாம் உணர்ந்து. சரி, அவர் வேற என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே மனுஷு வாரா உன் ஏங்கி அழுது இருக்கலாம். நீங்க சொல்லுங்க. என்னப்பா? ஊரார் சொன்ன பழியெல்லாம் சொல்லி எழுதிருப்பாங்க. வெரி குட். பழி சுமத்துவாங்க. சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லு, நீ நிறைய சொல்ற. சத்யா, அதுதான் சொன்னேன். முதல் இந்த பாவத்தை செய்ய யாரு துவக்கினாங்களோ, வழிவகுத்தாங்களோ, யாரு காரணம் வந்தாங்களோ அதை நினைச்சு கூட அவர் இருப்பா. வெரி குட். நீங்க என்ன சொல்ல முடியுமா? பாருங்க, சூப்பரா சொன்னாங்க. சீக்கிரம் ஜனங்கள் எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்களே, நான் ஒதுக்கப்பட்டவள் ஆயிட்டனே, தொடாதவள் தீண்டாதவள் ஆயிட்டனே அப்படின்னு சொல்லி அவர் அழுதுருப்பா. என்னம்மா, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு எண்ணி கூட அழுதுருப்பான். அப்போ சொல்லுங்க, அப்பா இன்னைக்கோடு முடிஞ்சதா, முடியட்டப்பா அப்படின்னு ஓடு கடனை அழுது கொள்ளாமா அப்படின்னு அழுதுருப்பா. இன்னைக்கோடு முடியட்டும், இன்னைக்கோடு என் மேல இருந்த அந்த கெட்ட பேர் இல்ல, கெட்ட பேர் இன்னையோடு முடிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி அவள் அழுதாள். இன்னொன்னு சொல்லுமா? ஓ, ஏசப்பா கிட்ட போய் அழுதுட்டா எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு எண்ணி தைரியமா வந்திருக்கிறான். பாவம் செய்ததுனால சமாதானம் போச்சு. யாருக்கிட்டையும் நின்று பேச முடியல, யாருக்கிட்டையும் சிரிச்சு பேச முடியல. பாவம் செய்வதற்கு என்னன்னா சந்தோஷமா ஓடுங்க, என்ன சீர் பண்ணுங்க, என்ன அலங்கரிச்சுக்கணும். பாவம் பண்றதுக்கு ஓடும். நம்ம
ஆனால் பாவம் பண்ணிட்ட பிற்பாடு என்னுடைய முகத்தை பார்க்க முடியாது. முகத்தை பார்க்க முடியாதுங்க. அதனால இன்னைக்கு எப்படியாவது ஒரு மன்னிப்பு கிடைச்சிருமான்னு சொல்லி அவள் அங்கலாய் தெரியும். ஏன்னா நான் ஒரு காரணம் சொல்றேன். ஒவ்வொரு பாவமா சொல்லி சொல்லி ஒவ்வொன்னா சொல்லி அழுத்திருப்பாங்க. அதனால தான் அவ்வளவு தண்ணி வந்துருக்கு. ஒவ்வொரு பாவமா சொல்லி ரமேஷ் சொன்னது போல யார் இதுக்கு என்ன இந்த தீய வழியில் இந்த பாவத்தை செய்ய வச்ச, பாவத்தை செய்ய வைக்கிறது ஒரு ஆள் கொடுக்குறாங்க. நல்லவங்களா இருக்கிற நம்மள கூட என்ன பண்றாங்க, பாவம் செய்யறதுக்கு என்ன பண்றாங்க, அதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப். ஆமா, என்னது ஆகாத, ஆமா கரெக்ட். அந்த பாவம் பண்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆகாத சம்பாஷணைகள். உள்ள கிட்ட பேச மாட்டோம். ஆகாது. அவன் அப்படி இருக்குது, அவன் அப்படிங்க தெரியுமா, என் வீட்டுக்கார அப்படி. அது வேற. எல்லாம் உலகத்தில் செய்யாது தப்பா. உலகத்தில் யார் செய்யல? யார் உத்தமி? எவன் உத்தம? பரவாயில்ல. ரொம்ப அவனுடைய முகம் மறைச்சிடும். இப்ப இத நினைச்சா அழுகிட்ட இருந்தா எவ்வளவு அழுதால பாதம் நனையுது. பாதம் நனைஞ்ச உடனே அடுத்தது என்ன பண்றா, நான் தலைமுடியில துடைக்கிறேன். தலைமுடியில துடைச்சு பரிமள தைலத்தை ஊற்றி அந்த காலை முத்தமிட்டாங்க. ஏன் அப்படி செஞ்சார்னா, அவர் அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்படும் போது கண்ட வர்க்கங்களினால் அவரை கண்ட வர்க்கம் விடுவதை குறிப்பதற்காக. ஆமென், அல்லேலூயா. அப்போ வீட்டுக்கு வந்தாருன்னா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் சொல்லுங்களேன்? பாவ மன்னிப்பு கிடைக்கும். அவ வீட்டுக்கு எங்கேயும் போலங்க. அவ சர்ச்சுக்கு போல, எங்கெல்லாம் கூட்டம் நடத்துறாங்களோ அங்கெல்லாம் போல. அவ எங்க தான் வந்தா? இயேசு எங்க பந்திருக்கிற அந்த வீட்டுக்கு வந்ததுனால தான் என்ன கிடைச்சது அவளுக்கு? பாவம். இப்ப அவளை பார்த்து, உன் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட அப்படின்னா, தயவுசெய்து உன் வீட்டுக்கு இயேசு வந்துட்டான்னு வச்சுக்க, உன் மனைவி செஞ்ச பாவம், கணவன் செஞ்ச பாவம், பிள்ளைங்க செஞ்ச பாவம் நமக்கு தெரியாது. நம்ம பிள்ளைங்க நல்லா தான் இருக்கிறாங்க நம்ம நினைச்சுக்கிறோம். நல்ல பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க. ஆனா எங்க போய் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. எங்க கலந்து போனா, எங்க கலங்கி போனா, எங்க அவமானப்படும். இந்த போய் வரன்றாங்க. தயவுசெய்து இன்னைக்கு நம்முடைய வீட்டுக்கு இயேசு போவோம். இயேசு வந்துட்டாருன்னா மன்னிப்பு கிடைச்சிடும். மன்னிப்பு கிடைக்கும். கூட்டிட்டு போயிருங்க. இன்னைக்கு காலையில ஆவியானவர் என்ன அதை தான் உணர்த்தினார். நிறைய பேருடைய பாவம் இன்னும் மன்னிக்கப்படாதாம. சிலருடைய பாவம் எனக்கு முன்னால வந்து மறைச்சு நிற்குதுடா. சிலருடைய பாவத்தினால அவங்களால ஜெபம் பண்ண முடியலடா. சிலருடைய பாவத்தினால என்னை தேட முடியலடா. சிலருடைய அவங்க செய்த பாவத்தினால என்கிட்ட கேட்க முடியலடா. அவங்க பாவத்தை மன்னிக்க நான் ரெடியா இருக்கேன். நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வீடு என்னுடைய வீடுன்ற, என்னுடைய வீடு எல்லாருக்கும். இந்த வீட்டுக்கு நீ வந்தியானா உன் பாவம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்படும். கடைசியும் முதலும் கடைசியுமா பண்ண கண்ணீர் தான். எங்க அழ வேணுமோ அங்க அழுதேனாதான் மன்னிப்பு கிடைக்கும். எங்க அழணுமோ அழுதேனா அங்கதான் உனக்கு நீரூற்று கிடைக்கும். எங்க அழணுமோ அழுதேனாதான் இழந்ததெல்லாம் திருப்பி கொள்ள முடியும்.
அழாத இடத்துலலாம் போய் சும்மா சும்மா அழுதுன்னு இருந்தா ஒன்றும் கிடைக்காது. எங்க அழணும், எங்க உன்னை அழ வைக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த இடத்துல நீ அழுதியானா உனக்கு கிருபை உண்டாகிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, வந்துங்க ஜெபத்தில் அழுதுப்பா. சில சகோதரிங்க வந்துங்க மாலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒன்று கண்ணில் தண்ணி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இப்படி இந்த பிள்ளை அழுகுறா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அழுது காரியங்களை சாதிச்சிருக்கிறார், அழுது வியாதியை குணமாக்கி கொண்டிருக்கிறாங்க, அழுது ஆற்றுல ஓட்ட இங்க வா பாப்பா. சரி, இந்த பிள்ளைக்கு இவனுக்கு என்ன வயசு இருக்கும்? 5 வயசு இருக்குமா? 3 வயசா? 3 வயசுல 3 மாசத்துல பிறந்து 3 மாசத்துல ஆத்துல ஓட்டங்க ஒன்றும் செய்ய முடியாது. என்ன பண்ணி பார்த்தேன், அந்த தாய் உனக்கு என்ன வயசு? 16. நல்லா என்ன ஓட்டங்க ஓட்ட அவங்க வந்து அழுங்க சொல்லுவாங்கன்னா ஜோம் பண்ணிடுவேன். அதுக்கு மேலே அவங்க நின்று அந்த கண்ணில் வடிகிற தண்ணி உள்ள தெரியுமா, அந்த சர்ச்சுக்குள்ள, அந்த பழைய சர்ச்சுக்குள்ள அவங்க வடிச்ச கண்ணி தரையெல்லாம் நனைஞ்சு இருந்துச்சு. இன்னைக்கு 14 வயசு வாலிப பெண்ணா இருக்கிறாள். இன்னைக்கு அந்த தாயினுடைய இருதயம் பூரிக்கும் அல்ல. அதனால எங்க கண்ணீர் வடிக்கணுமாங்கிறாங்க. சும்மா சும்மா கண்ணீர் வடிக்கிறத நம்பவே முடியாது. என்ன சொல்றாங்க சொன்னா, நீ சொன்னாதான் எனக்கு என்னடாது நீ அழுதுருக்கிறியாப்பனா அழுவியா? நானே அவங்களெல்லாம் அழ வச்சிருவேன்டா, நான் ஏன் அழுவேன்? ஞான ஸ்நானமே எடுத்துட்டா. அக்கா எடுத்தா. ஏன் சீக்கிரம் ஞானம் என்ன சொல்றாங்க? அட்டுவார எடுத்துருங்க. உயிருக்கு பாதுகாப்பு ஞானஸ்நானம் தான். ஆமாம், நீ பாருங்க, அந்த கண்ணீர் வரிசையில தாயோட இருதயம் ஆனந்த கண்ணீர் இருக்கு. இந்த பெண் எத்தனை வருஷம் பாவியா இருந்தாலும் தெரியாது, ஒரு நிமிஷத்துல ஏசப்பா வீட்டுல இருக்கிறான்னு கேள்விப்பட்டு இயேசு வீட்டுக்கு வந்தான். இந்த ஏலின் ஜெப வீடு இயேசு இருக்கிற வீடு. கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு இருக்கிற வீடு. ஆகினாலே இங்கே மன்னிப்பு உண்டு. வந்துட்ட மன்னிச்சுவா, இல்ல வாழ்நாள் எல்லாம் கண்ணீர். மன்னிப்பு அவள் ஆனந்த கண்ணீர் வச்சு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எப்படி போ. இது வரைக்கும் உனக்கு என்ன கிடையாது, சமாதானமே இல்லை. இப்ப என்ன பண்ண, பாவம் என்னைக்கு மன்னிக்கிறாரோ அன்னைக்கு சமாதானம் வந்துருங்க. சமாதானம் இல்லையா, ஏதோ பாவம் மன்னிக்கப்படாம இருக்கு, அது அப்பா கிட்ட வந்து சொல்லி மன்னிப்பு கேட்டுட்ட, அவர் மன்னிச்சார்னா உனக்கு சமாதானம் கிடைச்சிடும். சமாதானமாயிரு, சமாதானம். அப்பா கிட்ட வரும்போதெல்லாம் தைரியமா இருக்கலாம். இங்கே கூட சரி தப்பு பண்ணிட்டோம்னா கூட இருக்கிற விசுவாசிக்கிட்டு என்ன பண்ண முடியும், நம்ம பேச முடியல தெரியுமா. சில வாலிப பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தன் பேச மாட்டேன்றான். ஏன்னா டே அவன் பற்றி இப்படி கேள்விப்பட்டா, அவங்கெல்லாம் பேசக்கூடாதுன்றான். இயேசு மன்னிக்கிற தெய்வம்.
இன்னைக்கு அந்த வீட்டுக்கு வந்திருக்கிற உன்னை நதி அளவு கண்ணீர் வேணாம், உன் கண்களிலே கண்ணீர் பெருகட்டும். அப்பா, உன் வீட்டுக்கு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டா சமாதானம், தெய்வீக அமைதி, சந்தோஷம் பெருகும். சமாதானம், வீடே சமாதானமா இருக்கும், வீட்டிலே சந்தோஷமா இருப்ப நீ. ஆனால் பாவம் மன்னிக்கப்படாதவர்களுக்கு அந்த இருதயம் அப்படியே கனமா இருக்கும், பாரமா இருக்கும், பயமா இருக்கும், அங்கலாய்ப்பா இருக்கும், என்ன நடக்குமோன்ற அலர். இந்த இயேசப்பா பாவம் மன்னிக்கப்பட்டவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். பாவம் மன்னிக்கப்பட்டாதான் நீ பரலோக ராஜ்யம் போக முடியும். உனக்காகத்தான் அந்த பரலோக ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனாலதான் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். பாவம் மன்னிப்பாகிய ஞானஸ்நானம், புதிய உடன்படிக்கையா? என்ன உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை அது? பாவ மன்னிப்புக்கான புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை ஞானஸ்நானம், புது உடன்படிக்கை திருவிருந்து. பரலோக ராஜ்யம் ரெடியா இருக்கு, ரெடியா வச்சிருக்கிறார் உனக்கு. ஒன்னே ஒண்ணு சொல்றது, வேற ஒண்ணும் சொல்ற, நீ அதை பண்ணிடப்படல. உன் பாவம் மன்னிக்கப்படும். பாவத்தோடு என் சமூகத்தில் வர முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் என்னை தரிசிக்க அப்படி கண்களை மூடலாமா? அப்படியே கண்களை மூடலாம். சீயோனுக்கு மாத்தியே எழுந்தது, உன் கண்ணை சும்மா இருக்க விடாத. நதியளவு கண்ணீர் வடி, நதியளவு கண்ணீர் வடி. பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஞானசானம் எடுத்த பிற்பாடு நீ பாவம் பண்ணிட்டல, மன்னிப்பாரா? ஞானசானம் எடுத்த பிற்பாடு நான் பாவம் பண்ணிட்டேனே, மன்னிப்பு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். மறுபடியும் உன்னை மன்னிச்சு உன்னை சேர்த்துக்குவார். உனக்கு தெய்வீக சமாதானம் உண்டு பண்ணுவார். இந்த சபைக்கு வரும்போதெல்லாம் சமாதானமா நீ கர்த்தரை ஆராதிக்க. உன் வீட்டுக்கு போகும்போது அங்க சமாதானம் இருக்கும். அங்க கலட்டா இருக்காது, சண்டை இருக்காது, வேதனை இருக்காது, அவமானம் இருக்காது. ஆண்டவரே மன்னிச்சுங்க, இன்னைக்கு என்ன உணர்த்திட்டே இருக்கீங்க. உணர்த்தப்படுறவங்க கேளுங்க, உணர்த்தப்படுற நீ கே. அவள் பயத்தோடு வந்தது உண்மைதான். நான் பாவம் செஞ்சுட்டேன் நாங்க சொன்னா எல்லாரும் கேலி பண்ணுவாங்களோ நினைச்சவர் நினைக்கல. அவ பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லவே இல்லை. அந்த கண்ணீர் சொல்லிடுச்சு, அவ வடிச்ச கண்ணீர் சொல்லிடுச்சு. அதனால ஆண்டவர் புரிந்து கொண்டார். அந்த கண்ணீரை பார்த்த உடனே ஏசப்பா புரிந்து கொண்டு அந்த பிள்ளையை பார்த்து சொன்னார், மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஒருவேளை நீ சொல்ல வேண்டாம், உன் கண்ணீர் சொல்லும், உன் கண்ணீர் சொல், உன் கண்ணீர் சொல்லட்டும். கண்ணீராவது சொல்லவை. உன் மனசாட்சி பேசாம போலாம், உன் வாய் பேசாம போலாம், ஆனா உன் கண்ணீராவது சொல்லட்டும். ஞானஸ்தானம் எடுத்து கூட நான் தப்பு பண்ணிட்டேனே, ஞானஸ்தானம் எடுத்து கூட நான் குடிச்சிட்டேனே, ஞானஸ்தானம் எடுத்து கூட நான் தம் அடிச்சிட்டேனே, ஞானஸ்தானம் எடுத்துட்டு கூட கெட்ட பழக்க வழக்கங்களில விழுந்துட்டேனே, என்னை மன்னிப்பாரா? எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? பரலோக ராஜ்யம் எனக்கு வேணும், பரலோக ராஜ்யம் வேணும். ஏசப்பா எனக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறாரே. அப்பா, உங்களுடைய பிரசனத்தினால நிரப்புங்க. உணர்வடைகிற உணர்வை தாரும் ஆண்டவரே, உணர்வு தாரும், உணர்வை தாரும்.
இன்னும் ஆண்டவரை கடுமையாக இருக்கிற மனதை கடினமாக்கி கொண்டிருக்கிற அநேகரை நான் பார்க்கிறேன். அநேகருடைய இருதயம் உடைஞ்சிருக்கு. ஒரு சின்ன தப்பு தான் நான் பண்ணிட்டேன், என் புருஷனுக்கு தெரியாம பண்ணிட்டேன், என் மனைவிக்கு தெரியாம பண்ணிட்டேன், என் பாஸ்டருக்கு தெரியாத பண்ணிட்டேன், என் வேலை ஸ்தலத்துல பண்ணிட்டேன், என் மாமியாருக்கு தெரியாத பண்ணிட்டேன். மனுஷங்கப்பா, மனுஷங்கப்பா, நான் சொல்றதை விட என் கண்ணில் வழியிற கண்ணீர் சொல்லட்டும். பாவியான ஸ்திரீ வாயை திறந்து சொல்லவே வடிச்ச கண்ணீர் சொல்லிடுச்சு. அந்த கண்ணீர் பாதத்துல விழுந்ததல்லவா, சொல்லிடுச்சு. அதனால ஏசப்பா, மகளே, உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதம்மா, சமாதானமா போ. சமாதானமே இல்லாம வந்திருக்கிற நீ, வீட்டிலே சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லாம வந்திருக்கிற நீ, ஒருவேளை உன் வாழ்க்கையிலே சிநேகிக்கிறது போல உன் வாழ்க்கையில ஒரு பழிக்கு பழி வாங்குற குணம், சிநேகிக்கிறது போல துரோகம் பண்ற குணம் இருக்கா? கணவனை சிநேகிக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு துரோகம் இருக்கிறது. என் மனைவியை சிநேகிக்கிறேன், ஆனால் ஒரு துரோகம் இருக்கிறது. எங்க அப்பாவை நான் சிநேகிக்கிறேன், ஆனால் ஒரு துரோகம் இருக்கிறது. என் பிள்ளைகளை சிநேகிக்கிறேன், ஆனால் ஒரு துரோகம் இருக்கிறது. அப்பா, உங்க வீட்டில் வந்துக்கிறவங்க எல்லாரும் மன்னிக்கிற தெய்வம் அல்லவா? இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்களையும் எடுக்காதவங்களையும் தயவு செய்து மன்னிச்சிருங்க. அந்த கண்ணீர் சொல்லுது, அப்பா அப்பான்னு கெஞ்சுது. அந்த கண்ணீர் துளிகள் கீழே விழுது, அலறுது. அப்பா, பரலோக ராஜ்யத்துக்கு நான் வர்றேன்ப்பா, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்னை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. எப்ப என் பாவத்தை மன்னிக்கிறீங்களோ அப்போ நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவளா மாறிடுவேன். யாராலும் உணர்த்தப்பட்டா இன்னைக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நீ அழணும்னே ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீ அழுத அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நீ அழுத, இன்னைக்கு தான் நீ அழணும். ஆண்டவர் இன்னைக்கு திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அழுத கரை முடிச்சு தூக்கிடுவார். சமாதானம் உண்டாயிருக்கும். உன் வீட்டில் ஆசீர்வாதம் உண்டாகும். தெம்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அப்பா கிட்ட கெஞ்சலாமா, 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 கெஞ்சலாமா. ஒரு சொட்டு கண்ணீராவது இந்த பாய் மேல விழாதா, இந்த தர மேல விழாதா? ஒரு சொட்டு கண்ணீர் ஆவது அப்பா உமக்கு விரோதமாய், பரலோகத்துக்கு விரோதமாய், உங்களுடைய சபைக்கு விரோதமாய், ஆண்டவரே விசுவாசிகளுக்கு விரோதமாய், ஊழியக்காருக்கு விரோதமாய் பாவம் பண்ணிட்டப்பா, மன்னிச்சிருங்க. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. மன்னிப்பு இறங்கி வந்துகிட்டே இருக்கு. யாருக்கெல்லாம் கண்ணீரால சொன்னாங்களோ அவங்க மேல மன்னிப்பின் ஆவி இறங்கி வருவதாக, மன்னிக்கப்படுகிற சத்தம் உண்டாவதாக. மன்னிச்சுட்டேன், உன்னை மன்னிச்சுட்டேன், போ, சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ என்று அனுப்புவதற்கு ஆஸ்பத்திரம். நல்ல ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையிலே நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் நடுவில் நீர் உலாவினீர், எங்களோடு கூட பேசுவீர். ஆண்டவரே, உங்களுடைய வீட்டுக்கு வந்தாதான் மன்னிப்பு கிடைக்கப்பா. நீங்க வீட்டில் வந்து தங்கியிருந்தாதான் மன்னிப்பு கிடைக்கும். அதை தேடி வந்தவளுக்கு மன்னிப்பு கொடுத்து மகளேன்னு ஏற்றுக்கிட்டீங்களே, அவள் மன்னிக்கப்பட்டவளால் திரும்பி போனாள், சமாதானமாய் திரும்பி போனாள். எல்லாரையும் முகத்துக்கு நேரே பார்த்தாள். எல்லாரோடு கூட அவள் பேசியிருக்கிறாள். எல்லாரோடு கூட சமாதானமாய் இருந்திருக்கிறாள். அவளை குறித்து இனி எந்த காயமும் இல்லை, எந்த ரணமும் இல்லை. அப்பா, அப்படியே வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உங்களுடைய கரை இறங்கினதற்கு ஸ்தோத்திரம். உனக்கு நீ
உணர்த்தப்பட்டவங்களுக்கு மன்னிப்பை தந்துட்டீர். மன்னிப்பை தந்துட்டீர். சமாதானத்தை அனுப்பிவிட்டீர். சமாதானமா திரும்பி செல்ல உதவி செய்யும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வாரமெல்லாம் நடக்கிற ஊழியர்களை ஆசீர்வதியும். நாளிலிருந்து வேலைகளுக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு எல்லாவற்றுக்கும் பிள்ளைங்க புறப்பட்டு போறாங்க. உங்களுடைய கரம் கூட இருப்பதாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். தொடர்ந்து பொறுப்படும் எல்லா துதிகரமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாகிய தேற்றவன் ஆசீர்வாதமும், அன்பும் கிருபையும் இன்றும் இந்த சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது. சமாதானத்தில் போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.